ஹலோ கைஸ், இப்போ தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற படம் தான் சீதா ராமபுரம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2021 தெலுங்குல எடுக்கப்பட்ட சீதா ராமபுரம் அல்லோ ஒக்க பிரேம ஜன்டி படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இந்த படம். இந்த படத்தை ஒரு லவ் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. படத்தை பார்த்தவருக்கு ஒரு டீசெண்டான ஒரு லவ் ட்ராமா, போர் அடிச்சா பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் ட்ராமா தான். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் நோட்டபுளான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் சொல்லணும்னா கண்டிப்பாக படத்தில் இருக்க தமிழ் டப்பிங்கை சொல்லலாம். மித்தபடி பார்த்தீங்கன்னா படத்தோட எக்ஸிக்யூட் பண்ணதாக இருக்கட்டும், படத்தில் நடிச்சிருக்க ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது பெருசா ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. அரைச்சமாவே தான் அரைச்சிருக்காங்க. படத்துல வர நம்ம ஹீரோ சிவா அண்ட் நந்தினி, இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் ஒரே ஊர். ஸோ அதனால ஒரு கட்டத்தில் லவ் பண்ற இவங்க லவ்க்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் சம்மதிக்கல. அதனால வீட்டை விட்டு ஓடி வர இவங்க தனியா போய் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமிலி வாழ விட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. இதுக்கு நடுவில் இவங்க எப்படி காதலிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு நடுவில் ஒரு ஃபிளாஷ்பேக் ஓடும். அந்த ஃபிளாஷ்பேக்லயும் புதுசாலாம் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி காதலிக்க ஆரம்பிச்சாங்க, அந்த காதலுக்கு முதல்ல யார் தடையா நின்னாங்க, அந்த தடைக்கு அப்புறம் எப்படி அந்த காதல் வீட்டுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி இழுன்னு இழுத்து பழைய அரைச்சமாவே தான் அரைச்சிருப்பாங்க. புதுசாக இந்த படத்தில் எதுவுமே இல்லை. படத்தில் நோட்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு படமாக சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு கேட்டால் ஸ்கிப் பண்ணிக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன். பட் இல்லை, பொழுது போகலை, ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேணால் கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா படத்தில் வர அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் கூட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கூட எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஆக்ஷன் போர்ஷன் நல்லா இருக்கணும். ஆனால் ரொமான்ஸ் போர்ஷன் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்கு ரொமான்ஸ் போர்ஷனில் இந்த படத்தில் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சோன்னா வீட்டுக்கு தெரியாமல் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சின்ன சின்ன சிம்பிளான ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் தான் வரும். அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.